புத்தாண்டு மீண்டும் வந்தது. வானில் வானவேடிக்கைகள் ஒளிர்ந்தன. மக்கள் சிரித்தார்கள். உலகம் முழுவதும் கடிகாரங்கள் நள்ளிரவை அறிவித்தன. ஆனால் காலை 7:17 மணிக்கு ஆரவின் கைமணிக் கடிகாரம் ஒருமுறை துடித்தது. இரண்டாவது முறை பின் நின்றுவிட்டது. உறையவில்லை, பின்னோக்கி திரும்பியது. அந்த நொடியிலேயே ஆரவ் உணர்ந்தான், நேரம் அவனை அழைக்கிறது. மீண்டும் காற்று நடுங்கியது. சாலைகள் மென்மையான ரப்பர் போல வளைந்தன. பழைய கடிகார கோபுரத்திலிருந்து ஒரு ஆழமான ஒலி எழுந்தது. துப் துப், முன்பை விட பலமாக. அச்சமயம் மீரா அவன் அருகில் தோன்றினாள். மூச்சு திணறியபடி, புத்தாண்டு வாசல் உடைந்துவிட்டது. அவள் சொன்னாள், அனைத்து காலவரிசைகளும் மீண்டும் தொடங்கும் அந்த நொடி. இந்த முறை திருடப்பட்டது வினாடிகள் அல்ல, முழு ஆண்டுகள். தி கலெக்டர் என்ற நிழல் உருவம் தப்பித்துவிட்டது. கடந்த காலத்தில் முடிக்கப்படாத கனவுகளை அவன் திருடினான். அவற்றை எதிர்காலத்தில் ஒளித்து வைத்தான். அவன் வெற்றி பெற்றால் குழந்தைகள் நம்பிக்கையையே மறந்து விடுவார்கள். அரவின் கடிகாரம் தங்க நிறத்தில் ஒளிர்ந்தது. நீ இனி நேர நங்கூரம் மட்டுமல்ல, மீரா மெதுவாக சொன்னாள். நீ ஒரு நேரப் பயணியாவாய். கடிகார கோபுரம் ஒரு பெரிய கதவு போல் பிளந்தது. ஒளியால் ஆன வாசல். ஒரு கணமும் யோசிக்காமல் இருவரும் உள்ளே குதித்தார்கள். அவர்கள் இறங்கியது ஒரு விசித்திர நகரத்தில். நாட்காட்டிகளாலான நகரம். பக்கங்கள் பறவைகள் போல பறந்தன. புத்தாண்டு எண்கள் வானில் மிதந்தன. வான வேடிக்கைகள் வெடிக்கு முன் உறைந்திருந்தன. அழகு, ஆனால் ஆபத்து. நிழல்களிலிருந்து அவன் தோன்றினான். தி கலெக்டர். உயரமான உருவம், மூடிய ஆடை, கடிகாரத் துடிப்பாலான நிழல். முன்னேற ஏன்? அவன் சீறினான். கடந்த காலம் பாதுகாப்பானதே. ஒரு வெற்றிடத்தை உணர்ந்தான். அவன் ஏற்கனவே பயத்தை தியாகம் செய்திருந்தான். இப்போது அவன் தைரியத்தை திருட முயன்றான். அந்த நிழல். ஆனால் ஆரவ் ஓடவில்லை. அவன் முன்னே நடந்தான். எனக்கு கடந்த காலம் வேண்டாம், அவன் உறுதியாக சொன்னான். நான் நாளையதை தேர்ந்தெடுக்கிறேன். கடிகாரம் சிதறியது, ஆனால் உடையவில்லை. அது முன்பை விட பிரகாசமாக மீண்டும் உருவானது. ஒளி புத்தாண்டு வாசலை முழுவதும் நிரப்பியது. அந்த நிழல் அலறியது, வினாடிகளாக சிதறி கரைந்தது. நேரம் மீண்டும் ஓடத் தொடங்கியது. காலை வந்தது. உலகம் மீண்டும் புத்தாண்டை கொண்டாடியது. சிரிப்புடன், வாழ்வுடன், கனவுகளுடன். ஆனால் ஆரவ் அறிந்தான், சில சாகசங்கள் மீண்டும் தொடங்குவதில்லை. அவன் நடந்து செல்லும்போது பின்னால் கடிகாரக் கோபுரம் மெதுவாக ஒலித்தது. எச்சரிக்கையாக அல்ல, அழைப்பாக. ஏனெனில் புத்தாண்டு தொடங்கிவிட்டது. ஆனால் ஆரவின் சாகசம் இப்போதுதான் ஆரம்பித்தது.